வானகம் பசங்களா? நம்ம ஷாங்சன் உருவத்துல இருந்த ஒருத்தவன் எப்போ போயிட்டு 5 இயர்ஸை மீட் பண்ணானோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து ஷாங்சன் தான் வில்லன், அவர் வந்து ஒரு ஃப்ராடு, அவர் லூஃபி ஏமாத்தினுங்கிறாரு அண்ட் நம்மளையும் ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சானுங்க. அண்ட் இது பத்தாததுக்கு ஒரு பட்டப்பேர் மாதிரி வச்சானுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலி தான், ரேட் ஷாங்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சா, இதெல்லாம் பார்க்குறப்ப லைட்டாக இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், கடுப்பாச்சு தான். ஆனால் என்னடா இவனுங்க திடீர்னு ஒரு இதுக்காக, ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாங்ஸ் தான் பிடிக்க ஆரம்பிச்சது நமக்கு. ஏன்னா ஒன் பீஸுக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்டேஜ் போட்டதே அந்த ஃபஸ்ட் எபிசோட் தான், அதில் ஷாங்ஸ் பண்ண விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே பிடிச்சது தான். அப்படி இருந்த ஒரு ஆளை வந்து திடீர்னு இப்படி சொல்கிறான்லேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருந்துச்சு, லைட்டாக கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த சாப்டர் 1137 அந்த மாதிரி சொன்ன எல்லாருக்குமே ஓடா வந்து விபூதி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மூஞ்சில. ஏன்னா இந்த சாப்டரில் ஷாங்சனோட தம்பி, அது தம்பியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, தம்பி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த சாப்டரில் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கறமா அவர் தம்பி மாதிரியே இல்லை, அவர் தான் பார்க்கறது அண்ணன் மாதிரி இருக்கிறாரு. ஸோ நம்ம இனிமேல் ஷாங்சன் தம்பிலேருந்து அது ஷாங்சனோட அண்ணன் சொல்லிட்டு வச்சுப்போம், சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் ஓடா வந்து ஷாங்சனோட அண்ணனை வந்து காட்டிக்கிறாரு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவரை பற்றி அவருமா சொல்கிறேன், பட் அவர் வந்து பார்த்து சீனாக இருந்தார். ஸோ யாரெல்லாம் வந்து ஷாங்சனை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் முதல்ல ஓடா விபஜிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போயிட்டு பேசுவோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1137 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாரோ பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன், அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன நடக்குதுன்னா, போன சாப்டரில் யாமோட்டோ ஹோல்டமை கூட்டின்னு வந்துருவா பார்த்தீங்கன்னா, அந்த ஹூஸோட லுக் அவுட் மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு, வீடு மாதிரி இந்த இடத்துக்கு. ஸோ அதுக்கு உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறா, அங்கே சில ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. அதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதையில் என்ன நடக்குதுன்னா, லூஃபிலாம் கேஸ்டலுக்கு போயிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு வழியாக போய் சேர்ந்துடுறாங்க. அந்த எல்பாஃப் கேஸ்டலோட பேர் வந்து உயிஸ்ட் கேஸ்டல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கரெக்டானு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஃபேன் ட்ரான்ஸ்லேஷன் தான் இது. ஸோ அஃபிஷியலில் பார்த்தா தான் என்ன பேருன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். பட் ஏதோ ஒன்று அங்கே வந்து போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ ரோடோ வந்து என்ன சொல்கிறான்னா, கிங் ஹேரல்டு வந்து இறந்து போய் 14 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறமா இங்கே யாருமே வரவே இல்லை, இப்போ தான் நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறங்கிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டை கதை இருக்கும்ல, அது வந்து உடச்சின்னு இருக்குது. ரோடோ வந்து இது இப்படி இருக்குது, இங்கே காட்ஸு கூட காணுமே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுன்னு இருக்கிறான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு இருக்கிறான். அப்போ லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரே வழி தான் இருக்குது என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, வாங்க உள்ளே போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் ஒரு முந்திரி கொட்டை தெரியும்ல, அவன் வந்து வேகமாக உள்ளே வர்றான். அண்ட் அதே மாதிரி நம்ம நாமியும் போகிறான், ஜோரோவும் போகிறான். அதுக்கடுத்து வந்து நம்ம ரோடோ வந்து கதை திறந்துன்னு போகிறான். அப்படி லூஃபி ஓடுறப்பயே சாவி எங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்தினே ஓடுறான். ஸோ இந்த கட்டத்தில் ரோடோக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து லோக்கியோட சாவியை தான் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே உள்ளே வராங்க, அந்த கதவை திறந்துங்கன்னு. அதை திறந்து இந்த கதவுக்குள்ளே வராங்க. வந்துட்டு பார்த்தா அந்த கோட்டையே வந்து ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா ஜெயின்ஸோட கோட்டை அஃப்கோர்ஸ் பெருசாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. இவங்களாம் எலிக்குட்டி மாதிரி இருந்தாங்க எப்பயும் போல பார்க்கறது. ஏன்னா ஜெயின்ஸ் அவ்வளோ பெருசாக இருப்பாங்க, எல்லாமே பெருசாக தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர்லாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொண்டா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம லூஃபி என்ன பண்ணுறான்னா, ரோடோ கிட்ட போயிட்டு ரோடோ சாவி எங்கே இருக்குதுன்ற மாதிரி கேட்குறான். நம்ம ரோடோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மழுப்பிடுறான். ஸோ அப்புறமா வந்து சுற்றி எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த கேஸ்டிலே வந்து அடித்து நொறுக்கின மாதிரி கிடக்குதுங்க. அங்கங்கன்னு சொல்லிட்டு பில்டிங்கோட பார்ட்ஸ்லாம் வந்து அது கல்லாம் வந்து கிடக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இன்ட்ரூடர்ஸ் வந்தாங்கல்ல, ஏன்னா அந்த கதை உடச்சின்னு வந்த வெளில போய்க்கிறாங்க யாரோ, அப்போ உள்ளே வந்து யாரோ இருந்துருக்கிறாங்க, அவங்க தான் இதை வந்து இந்த மாதிரி நாசமாகனாங்களான்ற மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் யாரோ கேட்குறாங்க ரோடோ கிட்ட. அப்போ ரோடோ வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை இது 14 வருஷமாக இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். எப்போனா கிங் ஹேரல்டும் லோக்கியை சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, லோக்கி வந்து அவங்க அப்பா கொண்டானே, அந்த டைமில் நடந்த சண்டை அப்போ இந்த கேஸ்டல் இவ்வளோ சேதரம் வந்து ஆயிருக்குதான். அதை வந்து நம்ம ரோடோ சொல்கிறான். அப்போ ஜோரோ ரோடோ கிட்ட இந்த டேமேஜ் லெவலான ரொம்ப பெருசாக இருக்குதுன்ற மாதிரி கேட்குறான். அது ரோடோ சொல்கிற வார்த்தை என்னதுன்னா, ஆமாம் லோக்கி வந்து ஒரு மான்ஸ்டரு, அண்ட் இந்த கிங் ஹேரல்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் எல்பாஃப்லேயே ஒரு கிரேட் வாரியரான். ஸோ அவங்க 2 பேர் சண்டை போட்டாங்க அப்படின்னா இந்த டேமேஜ் எல்லாம் வந்து சர்வ சாதாரணன்ற மாதிரி சொல்லிட்டு ரோடோ சொல்கிறான். அப்போ நம்ம லூஃபியும் சரி நாமியும் சரி என்னது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து எதை பார்த்து ஷாக் ஆகுறாங்கன்னா, அவங்க நடந்து போகிறாங்கள, தரையில் வந்து எலும்பு கூடு கிடக்குதுங்க, அதுவும் ஜெயின்ஸோட எலும்பு கூடு வந்து கிடக்குது. அதை வந்து பார்த்துட்டு என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ரோடோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த கேஸ்டலில் 14 வருஷத்துக்கு முன்னாடி 100 கணக்கான காட்ஸ் வந்து இருந்தாங்க. அண்ட் லோக்கி வந்து அவங்க அப்பா கொல்ல வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லையுமே வந்து 100 காட்ஸ் கிட்டே இருந்துருக்குறாங்க.
அண்ட் அதில் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட தப்பிச்சிருக்கிறாரு, அது உயிரோட வந்து வெளில போயிருக்கிறாரு. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் ஜெருல் தான். மீதி எல்லாருமே லோக்கி கூட சண்டை போகிறதுல வந்து இறந்துட்டுக்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேஸ்டலுக்குள்ளே யாரும் போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராமலே இருந்துக்கிறாங்க. வெறும் 2 கார்ட்ஸ் மட்டும் இருந்துக்கிறாங்க இதை பாதுகாக்கிறதுக்கு. அவங்கள தான் போன சாப்டர்லேயோ நம்ம ஷாங்ஸ் அண்ணனோட அண்ணனும் அப்புறமா அந்த குன்கோவும் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. அதாவது அன்கான்ஷியஸ் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இதை வந்து நம்ம ரோட சொல்லினுக்கிறான். அதுக்கடுத்து நம்ம லூஃபி இந்த மாதிரி பார்த்தான்ல அந்த ஸ்கல்ஸ் எல்லாம், அதில் வந்து ஒரு ஸ்கல் மேலே போய் நின்றுங்கன்னு இங்கே பாருங்களேன் இது பார்க்கறதுக்கு ஓர்ஸ் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஏன்னா அந்த ஸ்கல்லில் 2 கொம்பு வந்து இருக்குதுங்க. அதை வந்து நம்ம லூஃபி வந்து பார்த்துட்டு ஓர்ஸ் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ரோட சொல்கிற வார்த்தை என்னதுன்னா, ஓ இதுவா, இந்த ஸ்கல்லு வந்து யாரோடதுன்னா ஏன்ஷியன்ட் ஜெயின்ட் வாரியர் பிளட் உள்ள ஒருத்தரோடது. இப்போ அந்த ரேஸோட பியூர் பிளட் வந்து யாரும் இல்லை, ஆனால் மிக்சடு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அதாவது சில பேர் வந்து இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிங் ஹேரல்டை வந்து சொல்கிறான். கிங் ஹேரல்டுமே வந்து அந்த ஏன்ஷியன்ட் ஜெயின்ட் வாரியர் ரேஸோட டிசெண்டன்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ரோட சொல்லினுங்கிற பேர் டக்குன்னு அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு செவுத்துல ஒரு பெரிய போர்ட்ரேட்டுங்க, அதாவது ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். கிங் ஹேரல்டோட ஃபோட்டோ வந்து அவங்க மாட்டி வச்சுக்கிறாங்க. ரோட வந்து அதை பார்த்துட்டு இதுதான் வந்து கிங் ஹேரல்டு, எல்பஃப்லேயே வந்து ஒரு தலை சிறந்த அரசர் இவர், எல்பஃப்லேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லினுக்கிறான். அப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, அவர் உண்மையே பார்த்து ஸ்ட்ராங் ஆகிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ரோட சொல்கிற வார்த்தை வந்து என்னதுன்னா, அவர் தலையை வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்கிறான். இவங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்போ அவர் தலையில் அவர் மொட்டையாக தான் இருக்கிறாரு. பார்க்குறதுக்கு வந்து இந்த காட் ஆஃப் வாரில் வரும் பார்த்தீங்களா, கிராட்டோஸா, பேர் மறந்துட்டு நான், அவனை மாதிரியே இருந்தாருன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காஷ்மீரை படத்தில் ராஜநாயக் வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா உருவம் வந்து அந்த கெட்டப்பு பார்க்குறது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரா, அவர் மண்டையெல்லாம் மொட்டையாகிறாரு, 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் இருக்குது. ஸோ அது என்னதுன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துனுக்கிறப்போ ரோட வந்து என்ன சொல்கிறான்னா, முன்னாடி சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா கிங் ஹேரல்டுக்குமே அந்த ஏன்ஷியன்ட் ஜெயின்ட் வாரியர் பிளட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்குமே தலையில் கொம்பு வந்து முளைச்சி இருக்குது. அண்ட் இவர் வந்து அந்த கொம்பை பிச்சு எடுத்துருக்கிறாரு. ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணாருன்னா, இந்த ஏன்ஷியன்ட் ஜெயின்ட் வாரியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் போர்ன்றது சர்வசாதாரணமாக இருந்திருக்குது. அண்ட் இப்போ கிங் ஹேரல்டு வந்து நிம்மதியாக மக்கள்லாம் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட அந்த கொம்பு வந்து அந்த பழைய ரேஸ் கூட வந்து கனெக்ட் ஆகுது, மறுபடியும் போர் வந்துருமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதனால அவர் வந்து இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்பஃப் மக்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும், அவுட் சைட் வேர்ல்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தன்னோட கொம்பை வந்து பிச்சு எடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரசர் பார்த்தீங்களா அவர். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து நம்ம ரோடோ இவங்ககிட்ட சொல்கிறான். இவங்களும் வந்து என்னடா இது இந்த மாதிரி ஒரு மனுஷன் சேர்ந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு வியப்பாக பார்க்குறாங்க. அதுக்கடுத்து ரோடோ என்ன சொல்கிறான்னா, ஒன்ஸ் கிங் ஹேரல்டு இறந்ததுக்கு அப்புறமா இந்த கண்ட்ரியை சோகத்தில் மூழ்கிடுச்சு. ஆனால் அந்த லோக்கி மேலே எல்லாருக்குமே வந்து கடுப்பு இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. ஆனால் யார் வந்து எல்லாரோட அதிகமாக அவன் மேலே கடுப்பாக இருந்தான்னா ஹைருதீன் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஏன்னா ஹைருதீன் தான் வந்து லோக்கியோட அண்ணன். இதை வந்து அடுத்து சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் லோக்கி அண்ணனா இல்லை ஹைருதீன் அண்ணனான்னு சொல்லிட்டு குழப்பிருந்துருவோம் லைட்டாக. ஹைருதீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன், லோக்கி வந்து தம்பி. அண்ட் இதிலே வந்து இன்னொரு விஷயம் என்னதுன்னா, 2 பேருக்குமே வந்து வேறு வேறு அம்மா. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஹேரல்டு தான். ஆனால் லோக்கியோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக குயின், அந்த எல்பஃப் நாட்டோட குயின் வந்து அவங்க தான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் ஹேரல்டு வந்து இன்னொருத்தவங்க கூட ஒரு அஃபேர் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ஒரு பொண்ணு கூட வந்து வச்சுட்டு அவங்களுக்கு பிறந்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைருதீன். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஹைருதீன் தான்டா ஃபஸ்ட்டு பையன், அப்போ அவனுக்கு தானே வந்து த்ரோன் போயிருக்கணும், அவன் தானே ராஜாவாக இருக்கணும், ஏன் லோக்கியை வந்து பார்த்தாங்க? அண்ட் அப்படியே இருந்தாலும் லோக்கியை வந்து இப்போ கட்டி போட்டாங்களே, ஹைருதீன் அரசனாக்கிடலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணத்தை ரோடே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லிடுறான். அது என்னதுன்னா, இந்த பொண்ணு சொன்ன பார்த்தீங்கன்னா ஹைருதீனோட அம்மா, அவங்க எல்பாஃபை சேர்ந்தவங்க கிடையாது தான், அவங்க தனியான ஒரு ஜெயின்ட் கண்ட்ரியை சேர்ந்தவங்களாம். அப்போ இன்னொரு ஒரு ஜெயின்ட் கண்ட்ரி இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் அந்த பொண்ணு. அவங்கள தான் கிங் ஹேரல்டு வந்து லவ் பண்ணி ஏதோ பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹைருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறான். வேற ஒரு நாட்டு சேர்ந்த ஜெயின்ட்டு கூடயும் அப்புறமா இந்த எல்பாஃப் நாட்டில் இருக்கிற ஒருத்தவங்களும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது வந்து எல்பாஃபுக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காலத்துலேயும் சொல்லின்னு வந்துக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஹைருதீனை யாரும் கிங்காகவே அக்செப்டே பண்ணல. கிங்கை அக்செப்ட் பண்ணலன்றதை விட அவனை ஒரு மனுஷனாவே அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து இந்த கோட்டையில் வாழாமல் வெளியே தான் வாழ்ந்துருந்துக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்கன்றதுனால எல்லாருமே வந்து அவனை ஒதுக்கி தான் வச்சுருந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே ஹைருதீனுக்கு வந்து ஒரு கனவு இருக்குது. அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயின்ட் கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது போல இருக்குது. இது எல்லாத்தையும் யுனைட் பண்ணிவிட்டு எல்லா ஜெயின்ஸுக்கும் கிங் ஆகணுன்றது தான் அவனோட ஆசையாக. அதை வந்து நம்ம ரோடோ லூஃபி கிட்டலாம் சொல்கிறான். அண்ட் இந்த மாதிரி நம்ம ரோடோ சொல்லினுக்கிறப்பே ஒரு சீனான விஷயம் நடந்ததுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோடோ சொல்லின்னு இருப்பான், இந்த மாதிரி அவங்க வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஜெயின்ட்டு அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஜெயின்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருப்பான். அப்போ ஜோரை கேட்பான், ஏன்டா எல்லாம் ஜெயின்ட்டு தானடா, அப்புறம் என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்பான்.
அப்போ நம்ம ரோடோ வந்து செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்லுவான். என்னதுன்னா, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் ஹியூமன்ஸ்லாம் வந்து பேசவே கூடாது. ஏன்னா நீங்களே நிலத்துக்காக உங்களுக்குள்ளே அடிச்சுன்னு இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப எப்போ நீங்கள் ஜெயின்ஸை பற்றி பேசிக்கின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆனால் அவன் கேட்ட ஒரு வார்த்தையும் எல்லாருக்குமே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. அதை படித்து நம்மளுக்குமே நான் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் அப்படி தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. ரோடோ வந்து பார்த்தீங்கன்னா அதை காமெடியாகவே சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து ஜோரோ ரோடோ கிட்ட ஹைருதன் இந்த மாதிரி எல்லாம் ஒதுக்கி வச்சுறாங்க அப்படின்னா, நீ ஏன் போயிட்டு அவனோட பயிர் குருவில் சேர்ந்தான்ற மாதிரி கேட்குறான். அது ரோடோ வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஃபஸ்ட்டு நினச்சி பார்க்குறான். அதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ரோடோவை மற்ற ஜெயின்ட் பசங்கள்லாம் வந்து சின்ன வயசாகிறப்ப அவனை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ ஹைருதன் வந்து அவன் மேலே பாசமாக ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதில் ரோடோக்கு வந்து அவனை பிடிச்சி போயிடுது. அதனால நம்ம ரோடோ வந்து இப்போ ஜோரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு கிங் ஆஃப் த ஜெயிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. அண்ட் என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்து அவனுக்கு பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஜோரோ வந்து அப்போ, ஓ இதுவா, இதை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நாமி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஏன்னா லூஃபியே வந்து அதானே சொல்லினாரான், கிங் ஆஃப் த பைரேட் அவன் ஆவான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அண்ட் நம்ம ஜோரோலேருந்து நாமிலேருந்து மற்ற ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணினுக்கிறாங்கல்ல. ஸோ இதுவா, இந்த ஃபீல் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இவங்க பேசினுக்கிறப்ப நம்ம லூஃபி ஓடி போனான்ல, அவன் ஓடி போயிட்டு எல்லாரும் இங்கே சீக்கிரமாக வாங்க, இங்கே 2 வந்து ஜெயின்ஸ் கிடக்குறாங்க கீழே வந்துன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. ஸோ இப்போ சீன் வந்து அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னா ரோம் ஆஃப் த டெட்டுக்கு போகுது. நம்ம லோக்கி கிட்ட போகிறாங்க. அங்கே வந்து லோக்கி வழியில் கத்தின்னு கிடக்குறான். அப்போ குன்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை கடவுளாக்கிறதுக்கு அந்த டிவினிட்டி பாதையில் வந்து உன்னை கூட்டின்னு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணால் நீ அதை வேணான்னு சொல்கிறியா, எத்தனை பேர் அதுக்காக சாவாங்க தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் லோக்கியை வந்து போட்டு பொழந்து காட்டுறானே சொல்லிட்டு சொல்லலாம். அவனை கட்டி போட்டு தான் வச்சுக்கிறாங்க. அப்பயும் வந்து அவன் வாயில் மூக்கலன்னு சொல்லிட்டு குத்தினே கிடக்குறான். அண்ட் இவன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ ஃப்ரூட்டாங்க. அந்த ஏரோ மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு போன சாப்டர் நம்ம பார்த்துருப்போம், நான் சொன்னேன்ல. ஸோ அது வந்து அதுதான் அவளோட பவர், டெவில் ஃபுட் பவர். அண்ட் இப்போ இதில் என்ன டவுட்னா, இவ ஏரோ வச்சு அட்டாக் பண்ணாமல் இவளோட பார்ட்ஸ், அதாவது அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, 2 காலை வந்து ஜெயின்ட் சைஸுக்கு பெருசாக்குறா. அண்ட் கையை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்குறா. இது அந்த ஏரோ வச்சு பண்ணுறாளா இல்லைனா வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. பட் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இவ பவரோட கரெக்டான இது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, பேர் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து குன்கோ என்ன பண்ணுறான்னா, அவளோட பவர் யூஸ் பண்ணி லோக்கி அடிக்கிறதுக்கு போகிறா. அப்படி அடிக்க போகிறப்பே வந்து அந்த ஏரோ போயிட்டு ஒரு டைரக்ஷன் மாதிரி காட்டுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் லோக்கிக்கு. அப்போ லோக்கி அதை பார்த்துட்டு, ஓ இந்த மாதிரி என்ன அடிக்க போறியான்ற மாதிரி அவன் கேட்குறான். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோட ரைட் கண்ணத்தில் அடிப்பேன், நான் அந்த சைடு லெஃப்ட் சைடு திரும்புவேன், அதுக்கடுத்து என் தாடியில் வந்து அடிப்பியான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அது நம்ம குன்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து இப்போ காட்டினா பார்த்தீங்களா, அது வந்து என்னோட ஃபியூச்சரு, அதாவது குன்கோட ஃபியூச்சர், நம்ம லோக்கியோடது கிடையாது. இது என்னோட ஃபியூச்சரு, என்னோட ஏரோஸ் வந்து அதை தான் காட்டும், இது யாராலையுமே மாற்ற முடியாது, இதை மாற்றணும்னு சொல்லிட்டு நினச்சா அது என்னால் மட்டும் தான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குன்கோ சொல்கிறா. அதுக்கு அடுத்து இப்போ என்ன சொல்கிற லோக்கி, காட்ஸ் நைட்டில் சேர்றியான்ற மாதிரி அவள் கேட்குறா. லோக்கி வந்து முடியாதிரி பைத்தியன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுனே சொல்கிறான். அதுக்கடுத்து நம்ம குன்கோ வந்து என்ன பண்ணுறான்னா, லோக்கிக்கு ஒரு ஃபியூச்சரை காட்டினால, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைட் கணத்தில் அடிக்கிறது, அப்புறமா தாடியில் அடிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறா. ஃபஸ்ட்டு ரைட் கணத்தில் காலால் எட்டி விட்றா, அது ஜெயின் காலில். அதுக்கடுத்து அவள் வந்து கையை பெருசாக்குறா. ஜெயின் காலை வந்து மறுபடியும் நார்மல் சைஸுக்கு ஆக்கிட்டு, அது அவளோட காலை தான் சொல்கிறேன், அதை வந்து ஆக்கிட்டு கையை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் சைஸுக்கு ஆக்கிட்டு அந்த தாடியிலே வந்து குத்துறா. ஸோ அவள் காட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா அவள் பண்ணிடுறா. நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறான். அதுக்கடுத்து அவன் வந்து நிமிந்து பார்க்குறப்ப நிறைய ஏரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கிட்ட வந்து நிற்குது. அடியை நிறுத்துறின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறான். அவன் மறுபடியும் குன்கோ வந்து திருப்பி கேட்குறா, இப்போ என்ன சொல்கிற, காட்ஸ் நைட்டில் சேர்ந்துக்கிறியான்ற மாதிரி கேட்குறா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம குன்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிச்சு எடுக்கிறானே சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து தாங்க நம்ம எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த ஒரு தரமான சீனு. அவங்க என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி குன்கோ அடிச்சுனுங்கிறால, அப்போ நம்ம ஷாங்ஸன் தம்பி, இப்போதைக்கு தம்பின்னு சொன்னோம்ல, இப்போதைக்கு இருக்கட்டும், அதுவும் நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம ஷாங்ஸன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, சரி விடு குன்கோ, நம்ம வந்து ஒன்று நினச்சோம், இங்கே வந்து ஒன்று பண்ணினுக்கிறான், மேரி ஜோய்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்லிவிடு, நம்ம வந்து சீக்கிரட்டாக போகலான்னு சொல்லிட்டு நினச்சோன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸனோட தம்பி கிடையாது, இதோட வந்து தம்பியை வந்து விட்டுருவோம், ஏன்னா ஒரு ஃபேஸை வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷாங்ஸனோட அண்ணன் சொல்லிட்டு வச்சுப்போம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஷாங்ஸனோட அண்ணனை வந்து காட்டுறாங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேனே. ஸோ அவர் வந்து பார்க்கறதே சீனாக இருந்தாருங்க. இந்த ராஜாலாம் வந்து அந்த நோபல்னு சொல்லுவாங்களே, அந்த நொபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஒன் பீஸ்லேயே பார்த்துருப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தார், ஒரு நோபல் ஃபேமிலியில் வந்த மாதிரி தான் இருக்கிறார், பார்க்கறதுக்கே சீனாக இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவர் முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நீட்டாக இருக்குது. நம்ம ஷாங்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாங்கள்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து நீட்டாக வச்சுக்கிறாரு. அண்ட் கத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சீனாக இருந்துச்சு, ஸ்வாடு அண்ட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே மாசாக இருந்துச்சு. அப்போ சில விஷயத்த வந்து சைடில் போடுறாங்க. அதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிகர்லேண்ட் கார்லிங்கோட பையன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து காட்ஸ் நைட்டோட கேப்டன் வந்து இவர் தானா. முன்னாடி வந்து கார்லிங்கு காட்ஸ் நைட்டோட கமாண்டராக இருந்திருப்பாரு.
இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் கிடையாது, பட் கேப்டனாக வந்திருக்கிறாரு. யார் கமாண்டர்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல இது வரைக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து இவர் வந்து ஒரு வேர்ல்டு நோபல், அதாவது செலஸ்டியல் டிராகன் சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இவரோட பேர் வந்து என்னதுன்னா ஃபிகர்லேண்ட் ஷாம்ராக்காங்க. பேர் ஒரு மாதிரி ஸ்டைலாக சீனாக இல்லை, ஷாம் ராக்கா. உண்மையிலே அது கேட்கத்தே ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு பேர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொல்கிறாங்க நம்ம ஷாங்சனோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாசாக வந்து பார்க்குறாரா. அதுக்கடுத்து ஒரு லோக்கி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்பாவை சேர்ந்த நிறைய வாரியர்ஸ் நியூ வேர்ல்டை வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே வேர்ல்டு கவர்மெண்ட் முன்னாடி மண்டிடுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா முறைகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். லோக்கி வந்து அப்படியே பார்க்குறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடுறாங்க. ஸோ இதை படித்தோடனே ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஷாங்சனன் தான் வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஷாங்சனோட அண்ணனை வந்து காட்டிக்கிறாங்க. அண்ட் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சீனாக இருக்கிறாங்க. அவன் வந்து எதுவுமே பண்ணல தான் இது வரைக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து மாசாக இருக்குது. அந்த கெட்டப்லேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மாசாக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து என்ன பண்ண போகிறார், ஷாம்ராக் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுல நான் உண்மையிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம ஷாம்ராக் காட்டினாங்க பார்த்தீங்களா, அப்போ அவர் மூஞ்சில் வந்து ஸ்கார் இல்லை. அண்ட் அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக அது வந்து ஷாங்சனா கிடையாது. நம்ம முன்னாடி என்ன நினச்சிருந்தோம்னா அது வந்து க்ளோனாக இருக்குமோன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து கார்லிங்கோட பையன், அப்புறமா காட்ஸனோட கேப்டன் சொல்லிட்டு. ஸோ இதிலே வந்து தெரிஞ்சிருச்சு அவர் வந்து க்ளோன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஆள். அவர் பேர் வந்து ஷாம்ராக்கு. இப்போ டவுட் வந்து இன்னொன்று என்ன உங்களுக்கு வரும்னா, ஒருவேளை ஷாங்ஸ் தான் இதுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரலாம். ஏன்னா இப்போ அந்த ஃபைல்டர்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிக்க முடியுதுல்ல, அந்த மாதிரி ஷாங்ஸனை திருப்பி ஒரு கையை வர வச்சுன்னு இருப்பாரு, அந்த ஸ்காரை மறைய வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் அந்த அளவுக்குலாம் வந்து நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஷாம்ராக் வந்து பார்த்தீங்கன்னா தனியாள், ஷாங்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாள். இப்போதைக்கு அப்படி தான் வந்து காட்டிக்கிறாங்க. பட் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு ஓடா வந்து இதோட முடிச்சிட்டாரு. இது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து தெரியல, ஆர்வமாக தான் இருக்கிறான். பட் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஏன்னா அடுத்த வாரம் பிரேக் எதுவும் இல்லை. ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சாப்டர் படித்தப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த ஷாம்ராக் காட்டினாங்க பார்த்தீங்களா, ஃபிகர்லேண்ட் ஷாம்ராக். அந்த பேர் சொல்கிறப்ப ஒரு மாதிரி சீனாக இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி காட்டினாங்கல்ல, அவரை பார்த்தவங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து தோணுனதை நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தோணுனதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணி வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அண்ட் அவங்க சாப்டர் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஷாம்ராக்கை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கேளுங்க. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.